இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பூங்காற்று திரும்பும் சீரியலோட மே 13 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எபிசோடு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, குமரனோட அப்பா இருக்காரல்ல, அவரு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வாப்பா, அந்த பொண்ணு பார்க்கணும்ப்பா, என்னை காப்பாத்துச்சுப்பா அப்படின்ட்டு சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்ட்டு இருக்க அந்த பொண்ணை அப்பாவுக்கு காட்டணுண்டா அப்படிங்கிற மாதிரி அவனோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் சிசிடிவி கேமராவில் செக் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் அந்த பொண்ணு யார் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறான் இருக்க. போய் பார்த்துருவோம் அதையும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த சைடு இவளுக்கு கெடு வச்சிருக்கிறான்ல, 12 மணிக்குள்ளே காசு தரல அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் அப்பாட்ட போயிட்டு சட்டையை பிடிச்சி கேட்பேன், அவரு நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்து செத்து போயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு தான் நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன்ல, காலில் விழுந்து மன்னிப்பு கேள்றி அப்படிங்கிற மாதிரி அவன் கடுப்பேற்றிட்டு இருக்கிறான் இருக்க. 1,00,000 ரூபா கொண்டு தரண்டா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு கேட்டால் அவள் தான் சொல்கிறா, உன் புருஷன் தங்கமான வண்டி, அவன்கிட்டே கேட்டுருக்கலாம்லண்டி, ஏண்டி வாங்க சொன்னதே அவன் தாண்டி அப்படிங்கிற மாதிரி அவட்ட உண்மையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில் ஒரு 35,000 ரெடி பண்ணுறாங்க. 35,000 கஷ்டப்பட்டு ரெடி பண்ணுறாங்கன்னு இருக்க. டைம் வேறு போயிட்டே இருக்குது, முடிச்சிருவாளா மாட்டாளா அப்படின்னு ஒரு சைடு போயிட்டுருக்க. குமரனோட ஃப்ரெண்டு இருக்கிறான்ல, அவன் ஒரு பட்டு புடவை காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி காஞ்சி பட்டு யார் பெஸ்ட்டாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு 5,00,000 ரூபா பரிசு தொகை அப்படிங்கிற மாதிரி ஆனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸே 10,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான்ட்டு இருக்க. அதில் கலந்துக்கலாம், 5,00,000 ரூபா வின் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான்ட்டு இருக்க. இந்த சைடு இவன் அந்த காசை ரெடி பண்ணாலா மாட்டாளா அலைஞ்சிட்டு இருக்கா வேக வேகமாக. ஸோ அவள் ரெடி பண்ணிவிட்டு வேகமாக வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, உண்மையாலுமே ரெடி பண்ணிட்டாளா இல்லை அதை எப்படியாவது தடுத்துடணும் அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு வராளா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது. இன்றைக்கி எபிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.